ஹாய்ங்க, நான் காரல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 3-4 டேஸில் வந்து நீங்கள் எல்லாருமே ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஹெட்லைன் நியூஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஃபோர்டு கார் கம்பெனி வந்து மூட போகிறதா வந்து ஃபோர்டு கம்பெனியில் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம இந்தியாவில் வந்து அந்த கம்பெனி வந்து 2 இடத்துல இருக்குது. சென்னையில் மறைமலை நகர் அந்த இடத்துலையும் குஜராத்தில் ஒரு இடத்துலையும் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து இருக்குது ஃபோர்டு. ஸோ இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த 2 பிளான்ட்டையும் வந்து மூட போகிறதா வந்து ஃபோர்டு கார் கம்பெனியில் வந்து அஃபிஷியலாக வந்து ட்விட்டரில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதனால், என்ன காரணம், எதனால் வந்து அதை கம்பெனி இழுத்து மூட போகிறாங்க அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வந்து அந்த கம்பெனி இழுத்து மூடுறது வந்து ஒரு நிரந்தரமானதா இல்லை தற்காலிகமானதா அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபோர்டு கார். ஸோ இந்த கார் வந்து இந்த ஆட்டோமொபைலில் காரை பற்றி தெரிஞ்சவங்க, காரில் இன்ட்ரெஸ்ட்டாக உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து ஃபோர்டு கார் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவங்க மனசில் வந்து ஒரு நீங்காக இடம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம். காரணம் வந்து இந்த காரை வந்து ஓட்டுறதுக்கும் வச்சுக்கிறதுக்கும் ஒரு கம்ஃபர்ட்டாக, ஓட்டுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் மனசுலையும் ஒரு பெரிய இடம் ஒன்று இருக்குது ஃபோர்டு காரை பற்றி. ஸோ இந்தியாவின் ஐகான் அப்படின்னு சொல்லலாம் ஃபோர்டு காரை. பல பிராண்டுகள் இருந்தாலும் அதுவும் ஒரு மிகப்பெரிய பிராண்டாக இருந்துச்சு ஃபோர்டு கார். ஸோ வந்து இந்தியாவில் வந்து ஃபியஸ்டா, பிகோ, எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபோர்டு கார் மாடல்கள் வந்து இந்தியாவில் வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து பயங்கர ஹிட் அடிச்சிச்சு, பயங்கர அந்த கார் நல்லா ஃபேமஸ் ஆனிச்சு, நல்லா பயங்கர சேல் ஆனிச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஃபோர்டு கார் கம்பெனி வந்து திடீர்னு இந்தியாவில் இருக்கிற அந்த 2 பிளான்ட்டையும் மூடுறதுக்கான காரணம் என்ன? இப்படி அனௌன்ஸ் பண்ணோடனே வந்து நிறைய வந்து எல்லாருக்கும் வந்து அந்த ஆட்டோமொபைல் வேர்ல்டுக்கே வந்து ஒரு சின்ன ஒரு அதிர்வலைகள் மாதிரி ஆகிடுச்சு. நிறைய பேர் பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க. நிறைய பேர் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி தான் எல்லா கார் கம்பெனியுமே ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இது எதனால் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர்டு கார் கம்பெனி வந்து அமெரிக்கன் கம்பெனி. இந்தியாவில் வந்து 2 இடத்துல இருக்குது. சென்னையில் வந்து மறைமலை நகர் அப்படின்ற ஊரில் ஃபோர்டு கம்பெனி இருக்குது. குஜராத்தில் சனாந்த் அப்படின்னு சொல்கிற ஊரில் வந்து கார் கம்பெனி இருக்குது, ஃபோர்டு கார் கம்பெனி. ஸோ வந்து இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த 2 பிளான்ட்லேயும் வந்து கார் தயாரிக்க போகிறதில்ல. கம்பெனி வந்து டோட்டலாக மூட போகிறதா வந்து ஃபோர்டு கார் கம்பெனி வந்து அஃபிஷியலாக ட்விட்டரில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2019 ஸ்டார்டிங்கில் மஹிந்திரா கார் கம்பெனியும் ஃபோர்டு கார் கம்பெனியும் வந்து சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் கார் தயாரிக்க போகிறதா வந்து ஒரு டாக் போய்கிட்டு இருந்துச்சு. அப்போது வந்து அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, ஒரு வதந்தி மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 2019 ஒரு எண்டில் வந்து இது வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணுற ரேஞ்சுக்கு போணுச்சு. 2 பேரும் வந்து சேர்ந்து கார் தயாரிக்க போவதாகவும், நிறைய ஒப்பந்தம் பண்ணிட்டாகவும், பிளான் பண்ணிட்டதாகவும், ஒரு என்ன சொல்கிறது, வருஷத்துக்கு ஒரு 4 லட்சம் கார் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறதாகவும், நிறைய கார் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறதாகவும் வந்து நிறைய ஒப்பந்தம் பண்ணியிருந்தாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கார் தயாரிப்பதற்கான அந்த பிளானும் அந்த ஒரு கான்செப்டும் வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாவும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இது ஒரு பேச்சில் இருந்துச்சு, ஒரு ஒப்பந்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2020 டிசம்பரில் வந்து இது வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து கார் தயாரிக்க போகிறதில்ல, இந்த ஒப்பந்தம் வந்து முடிவுக்கு வந்துடுச்சு, இனிமேல் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ்லாம் லீக் ஆனிச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அமெரிக்காவோட கம்பெனியான ஜெனரல் மோட்டார். ஸோ இந்த கம்பெனி வந்து இந்தியாவில் இருந்துச்சு. ஒரு சில பல காரணங்களாக வந்து இந்த கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து மூடிட்டாங்க. ஸோ அதுக்கு இந்த கம்பெனிக்கு அடுத்தது வந்து நம்ம ஃபோர்டு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து டோட்டலாக வந்து மூடுறாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து கட்டமைப்பு இல்லாததுனாலையும் ஒரு திட்டம் இல்லாததுனாலையும் தான் வந்து நாங்கள் கம்பெனி வந்து டோட்டலாக மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி அஃபிஷியல் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த குஜராத்தில் இருக்கிற பிளான்ட்டும் சென்னையில் இருக்கிற பிளான்ட்டையும் சேர்த்து மொத்தம் கார்கள் வந்து 4 லட்சம் கார்கள் தயாரிக்கணும். ஆனால் வந்து வருஷத்துக்கு 80,000 கார்கள் தான் வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி அஃபிஷியல் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி இருந்தால் எங்களால் எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 100க்கு 20% கார் தான் வந்து தயாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படி வந்து எங்களுக்கு ஒரு செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபோர்டு கார் கம்பெனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நஷ்டமாகும் போது வந்து நிறைய முதலீடு செஞ்சதுனாலையும் கடந்த 10 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட 200 கோடி அமெரிக்கன் டாலர் வந்து நஷ்டமாயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி புது கார்கள் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து அதை வந்து அவங்க சேலுக்காக வச்சுக்கும் போது அதை வாங்குறதுக்கான புது கஸ்டமர் வந்து ரொம்ப கம்மியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்டு கார் கம்பெனியோட தலைவர் சிஇஓ ஜிம் பேர்லி அவங்க சொல்கிறாங்க. சென்னையில் மறைமலை நகரில் இருக்கிற அந்த ஃபோர்டு கார் கம்பெனியை விட வந்து குஜராத்தில் இருக்கிற அந்த ஃபோர்டு கார் கம்பெனி தான் வந்து ரொம்ப பெருசானது, ரொம்ப ஒரு நவீனமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான் இருக்கும் அது. ஸோ வந்து அந்த குஜராத்தில் இருக்கிற அந்த கார் கம்பெனியில் வந்து என்ன சொல்கிறது, உலகத்தரத்துக்கு வந்து கார்கள் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட்லி அது அப்படி தான் இருக்கும் குஜராத்தில் இருக்கிற கம்பெனி.
ஸோ அப்புறம் வந்து என்னென்னா நம்ம இந்தியாவில் வந்து குறைஞ்ச செலவு அந்த தயாரிப்பில் வந்து கார்கள் தயாரிக்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு முடியாதது. அதனாலே எங்களுக்கு நிறைய நஷ்டமாகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து ஃபோர்டு கார் கம்பெனியோட காஸ்ட்லி காரான என்டவி மற்றும் எக்ஸோபோர்ட் இந்த காரை வந்து சென்னையில் உள்ள அந்த ஃபேக்ட்ரியில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு கார் கம்பெனி வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து இந்தியாவில் கார் கம்பெனியை நாங்கள் மூடிட்டு போனாலும் எங்களோட எங்களோட தடம் வந்து இங்கே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து டோட்டலாக இங்கே மேனுஃபேக்சரிங் எதுவுமே நாங்கள் பண்ணல ஃபோர்டு காரை வந்து. ஆனால் வந்து நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இறக்குமதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா எப்படின்னா இங்கே வந்து எந்த ஒரு மேனுஃபேக்சரிங் நடக்க போகிறதில்ல. ஆனால் வந்து இங்கே வந்து ஃபோர்டு டீலர் அந்த ஷோரூம் மூலயமா வந்து நம்ம ஆர்டர் பண்ணி நம்ம வந்து காரை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கார் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் வந்து இங்கே தயாரிக்க போகிறது இல்லை. அதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லணும். அதை வந்து CPU அப்படின்னு சொல்லுவாங்க, கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முறையில் தான் வந்து காரை வந்து இம்போர்ட் பண்ணி, அதாவது இறக்குமதி பண்ணி வந்து நம்மளுக்கு காரை வந்து சேல் பண்ண போகிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா, பிரேசிலில் வந்து காரை வந்து இந்த முறையில் தான் வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்தியாவிலையும் பண்ண போகிறாங்க. நம்ம நாட்டிலையும் அப்படி தான் நடக்க போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு கார் கம்பெனி வந்து அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ஒரு 5 காஸ்ட்லி கார்களை மட்டும் தான் இறக்குமதி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மஸ்டாங், ஹைப்ரிட், மேக்கி, எலக்ட்ரிக், பிராங்கோ, ரேஞ்சர், பிக்கப் ட்ரக். ஸோ இந்த 5 கார்களை மட்டும்தான் வந்து நாங்கள் இறக்குமதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து தற்காலிகமாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற மற்ற கார்களையும் வந்து இறக்குமதி பண்ணுவேன் அப்படின்னு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணலாம். எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபியட் கார் கம்பெனி எப்படி அந்த கார் கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து வேறு வழியாக உள்ளே நுழைஞ்சாங்களோ, அதாவது இன்ஜினியரிங், அந்த இன்ஜின் மெக்கானிசம், அந்த தொழில்நுட்பம், அந்த டெக்னாலஜியில் வந்து திரும்ப இந்தியாவுக்குள்ளே வந்து அந்த மெக்கானிசம் ஒர்க் எப்படி பண்ணுறாங்களோ, ஸோ அந்த மாதிரி வந்து ஃபோர்டு கார் கம்பெனி வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி வேலைகள் பண்ண போகிறதான் வந்து ஒரு டாக் போயிட்டுருக்கு. பார்க்கலாம். ஆனால் வந்து சொல்கிறது எது எப்படி போகட்டும், அவங்க அந்த அஃபீஷியல் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அவங்க வந்து சேஃப், அவங்களோட பொருளாதாரம் சேஃப். ஆனால் வந்து அந்த நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த 2 பிளான்ட்டையும் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து 4000 ஒர்க்கர்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட நிலைமையை நினச்சா தான் வந்து ஒரு கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம், இப்படி கார் கம்பெனி டோட்டலாக இழுத்து மூடிட்டு போகிறாங்களே, எங்களுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்குமா, சர்வீஸ் சென்டர் இருக்குமா, அந்த டீலர்ஷிப் இருப்பாங்களா, இல்லை எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் இருக்கும். ஸோ எதுக்குமே டவுட் பட தேவையில்லை. ஏன்னா வந்து எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் சென்டர், ஷோரூம், அந்த காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நாங்கள் வந்து இறக்குமதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபோர்டு கார் வச்சுருந்தாலோ, அந்த காரோட ஓனராக இருந்தாலோ கவலைப்பட தேவையில்ல. உங்களுக்கான வாரண்ட்டி, சர்வீஸ் மற்றும் காருக்கு தேவையான அந்த ஸ்பேர் பார்ட்ஸ், காருக்கு தேவையான எல்லாமே வந்து நாங்கள் இறக்குமதி பண்ணுவோம். ஸோ கவலைப்பட தேவையில்ல. நாங்கள் கார் கம்பெனியோட தான் இழுத்து மூடிட்டு போகிறோம். ஆனால் வச்சுக்கிறவங்களுக்கு வச்சுக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவங்களுக்கான எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து சேரும். எல்லாமே மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க ஃபோர்டு கம்பெனிலேருந்து. இந்தியாவில் இனிமேல் வந்து இந்த ஃபோர்டு கார் வந்து இந்த நடுத்தர வாசிகளுக்கு வந்து இருக்காது அப்படின்றது உண்மை. ஏன்னா அவங்க கம்பெனி வந்து மூடிட்டாங்க. ஒன்லி வந்து இம்போர்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது இம்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான கார் எல்லாமே. ஸோ அதனால் வந்து இந்த நடுத்தர வாசிகளுக்கு இந்த கார் கிடைக்காது அப்படின்றது தான் வந்து சொல்லணும். அப்படி ஸோ வந்து இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தில் வந்து எந்த பார்ட் அப்படின்னு தெரில, ஒரு கார் ஓட்டுவார். அந்த அந்த படத்தில் அந்த வில்லன் வந்து ஒரு கார் ஓட்டுவார். பால்கர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து அவர்கிட்ட போயிட்டு இந்த கார் எவ்வளோ அப்படின்னு கேட்பார். அதுக்கு வந்து அவர் சொல்லுவார், இட்ஸ் மோர் தென் யூ கேன் அஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படின்னா வந்து நீங்கள் வாங்குறத விட இது அதிகம் அப்படின்னு சொல்லுவார். இதை என்ன சொல்கிறது, இது வந்து இந்த நான் இப்போ சொன்னது வந்து நெட்லலாம் நிறையா போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நல்லா என்ன சொல்கிறது, யோசிக்கிற மாதிரி ஒன்று போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இந்த வீடியோ எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ உங்களுக்கு ஃபோர்டு கார் பிடிக்குமா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.